ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷோல்டர் எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு சுடிதார் டாப்பு தான். இதில் வந்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி மெயின் ஃபேப்ரிக், லைனிங் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் ரெடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம இன்விசிபிளாக நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஃப்ரண்ட்டோ இல்லை பேக்கோ ஏதாவது ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லைனிங்கோட ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு ஃபேப்ரிக்கை வந்துட்டு இப்போ நான் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சேன் வந்து நெக் அந்த இடத்துல வந்து நம்ம திக்னஸ்க்காக வந்து நான் அந்த இது கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேன்வாஸ் வச்சு தைப்பாங்க. இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். கேன்வாஸ் வச்சு இன்னும் ஸ்டிச் பண்ண பழகலை அப்படின்றவங்க இந்த மாதிரி லைனிங் துணி, இன்னொரு துணி வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே கொடுத்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணும்போது இன்னும் நெக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும். இன்னொரு வந்து நெக்கு வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரெஸ்ஸு இழுத்து போடும்போது அந்த இடம் வந்து நெக்கில் வந்து கிளிய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிளாத் கொடுத்து தைக்கும்போது நெக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு கிளியாது. இன்னும் நீங்கள் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா நீங்கள் கேன்வாஸே வச்சு கூட இந்த மாதிரி நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக்கில் வந்து நம்ம நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்து ஷோல்டருக்கு நேராக வச்சு மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கணும். அதாவது நல்ல பக்கமும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ நான் அதில் உள்ள எக்ஸ்ட்ராஸை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஷோல்டருக்கு நேராக ஷோல்டரை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ நம்மளோட லைனிங்கை வந்து அப்படியே வந்து பேக் சைடு வந்து நான் இப்போ வந்து திருப்ப போகிறேன். திருப்பும்போது நம்மளோட பிசுறும் வந்து பேக் சைடு போயிடணும். உள்ளே இருக்கிற பிசுறு எல்லாமே பின்பக்கமாக கொண்டு வந்துட்டு இப்போது இந்த மாதிரி, அதாவது மெயின் ஃபேப்ரிக் ஒன்றா இருக்கும், பின்னாடி வந்துட்டு லைனிங்கும் ஒன்றா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நெக்கில் வந்து எந்த ஒரு பிசுறும் தெரியாது. நீங்கள் சும்மா ரஃப்பாக வந்து ஜாயின் பண்ணும்போது நெக்கு கிட்ட நமக்கு வந்து ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஃப்ரண்ட்லேயும் நமக்கு எந்த ஸ்டிச்சஸும் வெளியே தெரியல, அதே மாதிரி பேக்லேயும் நமக்கு எந்த ஸ்டிச்சிங்கும் வெளியே தெரியலை. இப்போ நம்ம வந்து நெக்கு மேலே நமக்கு தேவையான டாப் ஸ்டிச் போட்டு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அதோட ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.